திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி. மார்கழி மாதத்தின் 24வது நாளான இன்று திருப்பள்ளி எழுச்சியின் 4வது பாடலும் அதற்கு பொருளும் சிந்திக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இருகொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவள்கையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். இந்த திருப்பள்ளி எழுச்சி 4வது திருப்பாடலில் கைலாய காட்சியை கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார் மணிவாசக பெருந்தகை. அப்படியே நம்ம மனக்கண் முன்னாடி கற்பனையா அப்படியே பார்க்கணும், பாவனையா. கைலாயத்துல சாமி இன்னும் எழுந்தருளல, அவருடைய பீடத்துல ஆசனத்துல. அங்க எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால், இனிமையாக அந்த வீணையை மீட்டக்கூடிய வீணை கலைஞர்கள் ஒரு பால். இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால். ரிக்கு வேதம், 4 வேதங்கள்ல முக்கியமான வேதம் இருக்கு வேதம். அதான் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால். துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால். நெருக்கமான பூக்களை வைத்து மாலைகளை, துண்ணி அப்படின்னா நெருக்கமான, பிணை மலர் பிணைந்துனா கட்டி, அதெல்லாம் அப்படியே கையில வைத்து கொண்டு ஒரு கூட்டம் அப்படியே நிக்கிறாங்க. சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால். தலைக்கு மேல தன்னோட கரங்களை கூப்பி, இதுக்கு அஞ்சலி மாலைன்னே சொல்லுவாங்க. அப்படியே இருக்காங்களாம், அஞ்சலி மாலை. சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால். திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே. அவர் திருப்பெருந்துறைய சொன்னாலும் நாம என்ன நினைக்கணும்? திருக்கையிலைய நினைக்கணும், கைலாயத்தை நினைக்கணும். என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்றார். இந்த பாடல்ல இந்த வீணை கலைஞர்கள்லாம் ஒரு பக்கம், வேதங்கள்லாம் முழங்கக்கூடியவர்கள் ஒரு பக்கம், அழகிய மலர்களை கொண்டு வந்து மாலைகளாக தொடுத்து பெருமான் எப்பொழுது எழுந்தருளுவார் அவருக்கு சூட்டலாம்னு மாலைகளை வைத்து கொண்டிருக்கவர் ஒரு பகுதியா இருக்காங்க. தொழுகையர் அழுகையர் துவள்கையர் ஒரு பால்ங்கிறார். அப்படியே பெருமான தொழுது அழுது துவண்டு அப்படியே நிற்கிறாங்க. இன்னும் பெருமான் வரலையே, அவரை காண முடியலையே, அதான் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே அப்படிம்பார். அதுபோல இங்க தொழுகையர் அழுகையர் துவள்கையர் ஒரு பால். பெருமான் எப்போது எழுந்தருள்வார், எப்போது நமக்கு அருட்காட்சி கொடுப்பார் அப்படின்னு அப்படியே தொழுது கை அழுது கண்ணீர் துவண்டு போய் அப்படியே இருக்காங்க. கதலாகி கசிந்து கண்ணீர் மொழி அப்படிம்பார் ஞானசம்பந்தர். அதுபோல தொழுகையர் அழுகையர் துவள்கையர் ஒரு வாழ்.
சென்னியில் அஞ்சலி குப்பினர் ஒருபாள். தலைக்கு மேல பெருமான் வந்து, ஏன்னா மேலான பரம்பொருள், அவருக்கு மேல ஒரு மேலான தெய்வம் கிடையாது. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்து பொன்னொழி மின்னும் தவணச் சடைமுடி தாமரையானேன்னு திருமந்திரம் சொல்லுது. அதனால தலைக்கு மேல கைகளை கூப்பி வணங்கணும் பெருமான. அதான் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபாள். திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே, எப்பொழுது பெருமான் வந்து எழுந்து அருளுவார், என்னையும் ஆண்டு கொண்டு. இப்படி எல்லாம் ஒவ்வொரு பிரிவு இருக்காங்க, எப்பேற்பட்டவங்களா இருக்காங்க. வினை கலைஞர்கள் இருக்காங்க, யாழ் வச்சு அவங்கெல்லாம் யாழை வைத்து கொண்டு இனிமையாக இசை பாடுறாங்க பெருமான் மேல. தோத்திரங்கள்லாம் ஒரு பக்கம் பாடுறாங்க, தொழுகையர் அழுகையர் ஒரு பக்கம் இருக்காங்க, பிணை மலர் மாலைகளை தொடுத்து கொண்டு வந்து ஒரு பக்கம் இருக்காங்க. இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது என்னையும் ஆண்டு கொண்டு, அவர்களுக்கெல்லாம் அருள் புரியும் பொழுது என்னையும் அவர்களோட ஒரு பொருளாக, நம்மையும் ஒரு பொருளாக்கி சொல்றார்ல, என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. பெருமான் வந்து எப்போது எழுந்தருளி அருள் புரிவார்னு இந்த பாடல்ல அற்புதமா 4வது இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடல். அதான் மறைப்பாற்றல் நீங்கி அருளாற்றல் வரணும். அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவு. அஞ்ஞானம் தான் மறைப்பாற்றல். அது வந்து உலக போகத்தையே நமக்கு காட்டும். உலகமே தான் நமக்கு உறுதி அப்படின்னு சொல்லி, எதெல்லாம் நமக்கு உறுதி இல்லையோ அதெல்லாம் உறுதியாக நம்ம நினைத்து கொண்டிருப்போம். அதாவது தோன்றி நின்று அழியக்கூடிய பொருள்களையெல்லாம் நம்ம மெய்ப்பொருள் நினைத்து கொண்டிருப்போம். அதெல்லாம் பொய்ப்பொருள் அப்படின்னு நம்ம உணரணும். அதுக்கு தான் இந்த வழிபாடு. என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு ரொம்ப இந்த பாடல்ல அந்த திருப்பெருந்துறைன்னு சொன்னாலும் கைலாய காட்சியை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு இந்த மணிவாசக பெருந்தகை. இந்த பாடலை நம்ம ஓதும் பொழுது இந்த காட்சிகள் எல்லாம் நம்ம மனக்கண் முன்னாடி அப்படியே வரணும். அதுக்கு தான் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். அந்த பொருளை உணர்ந்து 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 சொல்லணும். பொருள்ங்கிறது வந்து அவரவருக்கு ஒரு பொருள் புரியும். ஓதி 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 அந்த அதன் பயனாக ஒரு பொருள் வந்து அவங்களுக்கா சாமி அவங்க பக்குவத்துக்கு ஏற்ப உள் நின்று உணர்த்துவார். ஆனா பொருள் அப்படின்னு சொன்னா பரம்பொருள், அவரை உணரணும். இந்த ஆன்மா வந்து பரம்பொருளை உணர வேண்டும். அதான் மாணிக்கவாசகர் கோயில் நம்ம சின்னமனூர்ல இருக்கு. அறிவார் சிவமாகிய மாணிக்கவாசகர், சிவத்தை அறிந்தவர். அதனால தான் அறிவார் சிவமாகிய மாணிக்கவாசகர் அப்படிம்பாங்க. அதுபோல பெருமானை உணர்ந்து ஓதி நெகிழ்ந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு உய்ப்பது. அப்படியெல்லாம் இருந்தால் நல்ல நெறிய வந்து நமக்கு காட்டி வைப்பார், நமக்கு உய்வை தருவார் அப்படின்றதான் அந்த பாடலுடைய பொருள். திருச்சிற்றம்பலம்.